ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கோச்சாரத்தில் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கையில் பணம் தனம் பொருள் இல்லையோ, இனி வருங்காலங்களில் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்சையே நீங்கள் தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ப்ரமோஷன் மட்டும் இல்லை, எனக்கு வேலையே இல்லை, நான் சும்மா இருக்கேன், ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் செலக்ட் ஆவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு அல்லது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வார கடைசியில் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க ஒழிய பெருசாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமான்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து பெரிய லெவலில் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் புது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரத்தில் நார்மலாக தான் இருக்குது. கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க.